அதே போல் இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நான் 17/10/2025 சட்டமன்றத்தில் பேசினேன் பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்றா கொடுங்க. 7 இருக்குது. நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன். ஏன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு, ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும், இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை. இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது, அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில் நனைஞ்சிருக்காது. ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை. அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க, யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல. இன்னைக்கு 15 நான் நேரடியாக விவசாயிகளை போய் அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க, உங்களுடைய பத்திரிகையாளர் ஊடக நபர்கள் அத்தனை என்னோடய வந்தாங்க, எல்லா பத்திரிகையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க, எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க. அப்படி விவசாயிகள் சொன்னாங்க, 15 நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்குது. அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை. அதனால் நேரடி கொள்முதல் செய்யப்படலை. அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கலை. போதுமான அளவுக்கு அந்த நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை. ஏன்னா லாரிக்காரெல்லாம் அங்கே விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டைகளை எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கி இருக்குது, டீசலுக்கு கூட பணம் கொடுக்கல. இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க, சேகரித்தாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல் மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது 4 ஆண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின். நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார். ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு 20 நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த இந்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயிகள். அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க. இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள்லாம் ஈரப்பதத்தில் 27% இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். நான் நேரடியாக போனேன். ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார், விவசாயிகளை பார்க்கல. விவசாயிகள் வடிக்கிற கண்ணீரை தெரியல, படம் பார்க்க போனார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில்
நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை ட்ரெயில் எடுத்து பார்க்குறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை பார்த்து பார்க்க முடியாதா? தான் தனி விமானம் வச்சுருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலேருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயினில் கொண்டு வந்து அவரை காட்டுறாங்க. அது என்னென்னு அவருக்கு தெரியாது. அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது. சொன்னால் தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ என்னை பற்றி இன்றைக்கி ட்வீட் விட்டுருக்காரு. பச்சை துண்டு போட்ட பழனிசாமிலாம் சொல்லியிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அன்றையிலேருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் ஒன்றும் மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தொழிலும் அதுதான். ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி. திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர். டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே, அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாழாடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்தது அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்களெல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி சுமார் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரே ஆண்டில் 2 முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்குறோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது பொறுத்து கொள்ள முடியல. இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு ஸ்டாலின் ட்விட்டரில் என்ன பற்றி போட்டிருக்காரு. இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் 22 எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்ற விவரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இதுவரைக்கும் தெரிஞ்சதான் நாங்கள் அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும். என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும்ல. அப்போ தான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்கட்சி தெரிஞ்சுக்க முடியும். அரசாங்கத்துக்கு அது தெரியும். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார். டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணும். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம். அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனார். அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது. அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு போகிறீங்க, விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செல்விட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாக தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதும் உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்து விட்டார் அப்படின்னு முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண் சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க. வட மாநிலத்திற்காக பார்த்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னென்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன். முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும்போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்கள். நான் விளக்கம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஒன்றுங்க, இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்தந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க. அங்கே சில பாதிப்பு இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன். அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அதாவது
விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மைத்துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போது 3 மாதம் கழித்து தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சு ஏக்கர்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா கொடுப்பாங்க. அப்போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போது 40 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட 60 ரூபா வந்துன்னு வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதில் என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயியை காக்கக்கூடிய முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இன்னும் சொல்கிறேன், இதில் சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்கே விட்டு போனாலும் விற்கலாம். அது ஒன்று, அந்த 3. இன்னொன்று, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் 1% வசூல் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்றைக்கி சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிக்கு இருக்குது, ஆத்தூரில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சுருக்காங்க சேலத்தில். அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருள் வாங்கினாலும் 1% செஸ் கட்ட வேணும். ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது. அங்கே மண்டிக்கு அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சால் தான் 1% செஸ் வாங்கணும். வெளியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த 1% வாங்கக்கூடாது. இதில் எந்த விவசாயி பேச இல்லை, இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு, இங்கே பாதிக்கிறதா நான் பார்க்கணும். இங்கே தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறது. இன்றைக்கி கரும்பு இருக்குது, எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க, ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சுடுவாங்க. இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே, ஒப்பந்தம். அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கும், எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை கிடைக்கும், அதை பார்க்க வேணும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சால் தானே தெரியும். ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல பார்க்கல. விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேறு எனக்கு தெரியுங்க. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன். சொல்லுங்களா, எல்லாமே அணுவு நீதியாகவே எனக்கு தெரியும். அதனால் வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. அது அம்மா காலத்திலும் சரி அதிமுக ஆட்சியில்காரது. இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள், எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ கூட 22% ஏற்படுங்க. நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்காரு. சார் அதான் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்கள் வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுங்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாட்டு சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க.
நீண்டகால பிரச்சனை. அது அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும், பயம், அச்சம். நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் இருக்கீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் 100% வெற்றி பெற்று மாறுதிட்டுனா பத்தாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும். 39 நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 39 நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசு செயல்படுது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.